ராமு என்ற சிறுவன் ஒரு சின்ன ஊரில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சிறு வயதிலிருந்தே பானிபூரி மீது மிகுந்த ஆசை. பள்ளி முடிந்ததும் தினமும் பானிபூரி கடை அருகே நின்று பூரி சாப்பிடும் மக்களை ரசித்துக் கொண்டிருப்பான். ஒரு நாள் ராமு, நானும் ஒரு நாள் பெரிய பானிபூரி கடை வைக்கணும் என்று கனவு கண்டான். படிப்பு முடிந்ததும் வீட்டில் பொருளாதார சிரமம் வந்தது. வேலை தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை. அப்போது அவனுக்கு அவன் பழைய கனவு நினைவுக்கு வந்தது. தன் அம்மாவின் உதவியுடன் சின்ன தள்ளுவண்டியில் ஒரு பானிபூரி கடை ஆரம்பித்தான். முதலில் வியாபாரம் மெதுவாக இருந்தது. ஆனால் ராமு சுத்தம், சுவை, அன்பான பேச்சு மூன்றையும் முக்கியமாக கொண்டான். அண்ணா, இன்னொரு பூரி ஃப்ரீயா போடுங்க என்று குழந்தைகள் கேட்டால் சிரித்துக்கொண்டே கொடுத்தான். நாட்கள் செல்ல செல்ல ராமுவின் பானிபூரி ஊர் முழுக்க பிரபலமானது. மக்கள் தொலைதூரத்திலிருந்தும் அவன் கடைக்கு தேடி வந்தார்கள். ஒரு நாள் ராமு நினைத்தான், பெரிய வெற்றி கிடைக்கணும்னா பெரிய கடை வேண்டாம், மனசு பெரியதா இருந்தா போதும். அந்த சின்ன பானி பூரி கடை ராமுவின் வாழ்க்கையையே மாற்றியது.